தம்பி பேசும்போது, லயலா மணி பேசும்போது தடை அதை உடை என்று சொன்னார் விஜய். பின்ன தலைவா படத்தை எப்படி உடைச்சாரு? சத்தமா பேசுங்க, காது கேட்கல. அம்மா சத்தமா பேசுங்க. அம்மா அம்மா தடைன்னா சும்மா பிச்சு உதறிடுவார்ல. ஏங்க ஜனநாயகனுக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, விஜயை தவிர அவ்வளோ பேரும் கண்டிக்கிறான். கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்துன்னு விஜயை காணும். இதில் அவர் அப்படி இப்போ கிடுகிடுன்னு நடுங்குதான். எங்கே நடுங்குது? அவரே குளிர் ஜுரத்தில் படுத்துருக்கிறார் பனையூர் பங்களால். இருக்கட்டும். அப்புறம் லேப்டாப் கொடுத்தோம் நாங்கள். அதில் ஸ்டாலின் படத்தெல்லாம் கிழிச்சு வச்சுட்டோம். பார்த்தீங்களா? இது என்ன பெருமை? சரி, எனக்கு புரியலை. சரி, வெளியில் ஒட்டியிருந்த படத்தெல்லாம் கிழிஞ்சிட்டீங்க தம்பி. லேப்டாப் ஆன் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் ஒன்று வருமே, அது என்ன செய்வீங்க? அடிச்சு உடச்சிருவீங்களா? அதை மாற்றிடுவீங்களா? சரி, அதையும் மாற்றிட்டீங்க. அருமை அருமை அருமை. அதையும் மாற்றிட்டீங்க. சரி, அதையும் மாற்றிட்டீங்க. சரி, எல்லாம் மாற்றிட்டீங்க. எல்லாமே மாற்றிட்டீங்க. இப்போ அடுத்த கேள்வி, எவ்வளோ பெருமையாக சொன்னாங்க பாருங்க. அரசு பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்குது. அந்த 3000 ரூபாயை வாங்கி 50 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபாயில பிளாக்ல விற்கிறாங்க. அந்த 3000ஐ வாங்கி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு போவோம். தம்பி, இதெல்லாம் பெருமை இல்லை தம்பி, கேவலம். நான் சொல்லிடுறேன், கேவலம், வருத்தப்படும். இல்லை, யார் சொன்னாலும் அதை நீங்கள் இங்கே சொல்லக்கூடாது. இந்த கோயில் இடிப்பை பற்றிலாம் பேசினாங்க, நான் சொல்லலை. விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய சர்வதேச தலைவர் அசோக் சிங்கால் சொல்கிறாரு. யாரை? நம்ம நரேந்திர மோடியை. அப்போ இருக்கிற இஸ்லாமிய படையெடுப்பாளர்களோடு ஒப்பிட்டு சொன்னார். 700 இந்து கோவில்களை குஜராத்தில் இடித்தவர் நரேந்திர மோடி என்று யார் சொன்னா? அசோக் சிங்கால் சொன்னார். காரணம், இதே மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு, நீதிமன்றம் தானே, அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் 40 தொகுதிகளில் திமுக வென்றது. அந்த 40 தொகுதிகளினுடைய சட்டமன்ற தொகுதி வாரியாக நிலவரம் என்ன தெரியுமா? 211 தொகுதிகளில் திமுக தான் முன்னிலை பெற்றிருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, நான் ரொம்ப நாளாக ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இந்த மக்கள் மன்றங்கள் எல்லாம் போகிற போக்கில் இவங்க ஏதாவது ஒரு 2 வாக்குறுதியை சொல்லி ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2021. இது அஇஅதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2016. இது திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எதெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறது என்பதற்கான டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ். 508 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சேலஞ்ச் பண்ணலாம் யார் வேணாலும். இதுக்கு மட்டும் தனியாக ஒரு அமர்வை தந்துட்டு வைங்க, 1 by 1 டிக் பண்ணி விவாதிக்கலாம். இது 90% வரல. அது நீங்கள் சதவீதத்தை 5 வச்சுக்கோங்க, 10 வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே சீரோவில் இருக்குது. அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை நான் உங்களுக்கு சுட்டி காட்டிடுறேன். எதுவுமே நிறைவேற்றலை. இப்போ அண்ணன் சொன்னார்ல என்னெல்லாம். முதல்ல காவிரி மேலாண்மை வாரியம் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிச்சு தெரியுமா அதிமுக? காவிரி நடுவர் மன்றத்தை அமைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த நடுவர் மன்றத்தால் எந்த பலனும் இல்லை என்று சொன்னவர் அம்மையார் ஜெயலலிதா. அந்த காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. உச்சநீதிமன்றம் சொன்னது என்ன தெரியுமா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி. காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு. அந்த தீர்ப்பை முழுமையாக படிச்சிருக்கேன், என்பதோட அண்ணனுக்கு தெரியும். ஆனால் அண்ணன் மனசாட்சியோடு பேசணும். கிடைத்தது வாரியமா ஆணையமா? பாஜக நீதிமன்றத்துக்கு போச்சு. எங்களுக்கு இதுக்கு அர்த்தமே புரியலேன்னாங்க. எங்களுக்கு இது ஸ்கீம்னு போட்டிருக்கீங்க, என்னன்னு புரியலேன்னாங்க. காவிரி மேலாண்மை வாரியம், வாரியத்துக்கும் ஆணையத்துக்கும் வித்தியாசம் சொல்கிறேன் சொந்தங்களுக்கு. வாரியம் அமைக்கப்பட்டால் சட்டரை துறக்கிற அதிகாரம் கர்நாடக அரசிடம் இருக்காது. அது காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்காது, அந்த வாரியத்திடம் இருக்கும். ஆனால் பாஜகவும் மரியாதைக்குரிய நம்முடைய மோடி அவர்களும் மிகப்பெரிய துரோகம் இழைத்து நமக்கு ஆணையத்தை கொடுத்தார்கள். அதை அமைதியாக வேடிக்கை பார்த்தது அஇஅதிமுக அப்படிங்கிறத நான் இங்கே சுட்டி காட்ட கடமைப்படுறேன். அப்புறம் நீங்கள் அதிமுக தேர்தல் அறிக்கையை கூட திமுக நிறைவேற்றிருக்கு. திமுக தேர்தல் அறிக்கை விடுங்க, அதிமுக தேர்தல் அறிக்கை நான் பக்கமாக சொல்கிறேன். இப்போ அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற போது லேப்டாப் அப்பயே நிப்பாட்டிட்டாங்க. 2018 நிப்பாட்டிட்டாங்க. 2019 மாணவர்கள் போராடுறாங்க மதுரை மாட்டுத்தாவணியில், ஐயா லேப்டாப்பை கொடுங்க. அந்த அம்மா கொடுத்தாங்கன்னு. அந்த மாணவர்கள் மீது இல்லை, 2019 கொரோனா இல்லைங்க, 2018 நிப்பாட்டிட்டாங்க. 2019 மாணவர்கள் போராடுகின்ற பொழுது அந்த மாணவர்கள் மீது தடியடி நடத்தி அவர்களை கைது செய்தது ஐயா எடப்பாடி பழனிசாமி. 11வது பக்கம் எண் 11. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வினால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் பாதுகாக்கப்படுவார்கள். எப்போ? அஇஅதிமுக ஆட்சியில் 2016. ஆனால் 5 ஆண்டுகளில் 2016 2021 வரைக்கும் எந்த அத்தியாவசிய பொருட்களின் விலையும் இவர்கள் குறைக்கவில்லை. ஆட்சிக்கு வந்தவுடன் ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாயும், பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாயும் குறைத்தது இந்த திராவிட மாடல் அரசு. 17ஆம் பக்கத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகள் மற்றும் கருத்துக்களை பரப்பிடும் வகையில் 5 கோடி செலவில் டாக்டர் BR அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் நிறுவப்படும்.
நிறுவனாங்களா? இல்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு 200 பட்டியல் சமூக மாணவர்கள் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் கனடாவிலும் உயர் நாடுகளில் மேலை நாடுகளில் உயர்கல்வியை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். முற்று முழுவதுமாக இந்த மாநில அரசுடைய நிதியை பயன்படுத்தி. பக்கம் 17 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பணிபுரியும் மகளிருக்கான விடுதிகள் அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்கப்படும். அமைச்சிங்களான்னு இல்லை. ஆனால் இந்த அரசு வந்தவுடன் தோழி விடுதியை அமைத்து திறந்து வைத்து தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகள் எல்லாம் இருந்து வரக்கூடிய பெண் பிள்ளைகள் பாதுகாப்போடு இன்றைக்கு அங்கே தங்கி பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவைக்கேற்ப சிறுபான்மையினருக்கான விடுதிகள் துவக்கப்படும். பக்கம் 18 சரிங்களா? தொடங்குனீங்களா? இல்லை. ஆனால் இந்த அரசு இப்பொழுது ஹஜ் பயணிகளுக்கான விடுதியை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கிவிட்டது. 21 மாற்றுத்திறனாளிகளுக்கு சம வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவதற்கும் அவர்களின் முழு பங்கேற்பை உறுதி செய்வதற்கும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும். என்ன பண்ணீங்க தெரியுமா? மாற்றுத்திறனாளிகள் போராடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் இன்னைக்கு போராட்டத்தை பற்றி கேட்காங்க, மற்ற போராட்டத்தை பற்றி. அந்த போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் போராடிய மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் சென்னைக்கு வெளியில் சுடுகாட்டில் விட்டு வந்துட்டாங்க. சரியா? இவங்க போராட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இந்த அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் நேரடி நியமனமாக போட்டியின்றி மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி நகராட்சி அமைப்புகளில் பங்கேற்கலாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானோர் அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். மீனம்பாக்கம் முதல் செங்கல்பட்டு வரை உயர்நிலை நெடுஞ்சாலை மேம்பாலம் அமைக்கப்படும். நீங்கள் மீனம்பாக்கம் தாண்டி போகிற யாராவது பார்த்தீங்க? இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த அரசு வந்த பிறகு தேனாம்பேட்டையிலேருந்து கிண்டி வரைக்கும் ஒரு உயர்நிலை மேம்பாலம் பணிகள் தொடங்கிவிட்டன. அங்கே பெருங்களத்தூர் தாண்டி ஒரு மேம்பால பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் என்னத்தை கேட்டீங்க தெரியல. அப்புறம் போக்குவரத்து கழகங்களுக்கு புதிய பேருந்துகள் வாங்கப்படும், புதிய தளங்களில் போக்குவரத்து விடப்படும். பக்கம் 23 இந்த அரசு வந்த பிறகு சென்னையில் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் மின்சார தாழ்தள பேருந்துகள் எத்தனை அவ்வளோ கம்பீரமாக சொகுசாக வருது. இப்போ வால்வோ பேருந்துகள் அரசு விரைவு போக்குவரத்து கழகங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. பக்கம் 23 சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும். படுத்திட்டீங்களா என்ன? இல்லை. சரி, நீங்கள் மோனோ ரயில் செயல்படுத்த வேண்டாம். இப்போ கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் கொடுக்க மறுக்கிறது நீங்கள் கூட்டணியில் இருக்கும் பாஜக. ஏன்னு கொஞ்சம் பார்த்து கேட்டுருங்க. அந்த பக்கம் பாஜகவை பார்த்து கேட்க மாட்டீங்க. திருக்கோயில்களில் ஆன்மீக பணிகள் செம்மையாக நடைபெற நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்படும். 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு விழாவை நடத்தி காட்டியது இந்த திராவிட மாடல் அரசு. தமிழ்நாட்டை விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டில் தலை சிறந்த மாநிலமாக உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். பக்கம் 25 நீங்கள் செஞ்சீங்க. கடந்த 5 ஆண்டில் என்னெல்லாம் விளையாட்டு போட்டி நடத்துனீங்கன்னு சொல்லுங்கள். மாறாக 44வது செஸ் ஒலிம்பியாட், சர்வதேச செஸ் ஒலிம்பியாட்டை நடத்தி காட்டியவர் உதயநிதி ஸ்டாலின். மகளிர் டென்னிஸ் போட்டி, ஸ்குவாஷ் போட்டி, கேலோ இந்தியா, ஜூனியர் உலகக்கோப்பை, இது இல்லாமல் நம்முடைய ஃபார்முலா கார் பந்தயங்கள். தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு பக்கம் 27 தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தின் கீழ் காலை சிற்றுண்டி வழங்கப்படும். எங்கே வழங்குனீங்க? இன்றைக்கு இந்த அரசு வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதும் காலை உணவு திட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறது. கனடா நாட்டு அதிபர் அதை பாராட்டுகிறார். நம்ம பார்த்தோம். மிக முக்கியமாக பக்கம் 36 பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்துவது குறித்து ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழுவின் அறிக்கை பெறப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர்ந்து நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு குழு அமைச்சாங்களா? அது பேச்சுவார்த்தை நடந்துச்சா? பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்தினீங்களா? இல்லை. மாறாக இந்த அரசு வந்த பிறகு தமிழ்நாடு அஷ்யூர் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்து இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனை கொடுத்திருக்கிறார்கள். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். இதை நீங்கள் பயன்படுத்தாட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் சொல்லணுங்கிறதுக்காக பாஜக கூட்டணியை பற்றிலாம் தங்கை பேசினாங்க. நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். நேரடியாக குறைந்தபட்ச செயல் திட்டத்தை போட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அன்றைக்கு திமுக தலைவர் கலைஞர் கூட்டணி வைத்தார். ஆனால் நீங்கள் எந்த ஒப்பந்தமும் போடாமல் பரவாசல் வழியாக மகாராஷ்டிராவிற்கு போய் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்தீர்கள். அப்புறம் தம்பி கேட்கும்போது இதையும் நீங்கள் போடாட்டாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் என் தரப்பை சொல்லிடுறேன். நீங்கள் பத்திரிக்கையாளரா நீ என்ன வேணாலும் கீழே போட்டுக்கலாம். பத்திரிக்கையாளர் போட்டுக்கோ, திருநெல்வேலிக்காரன் போட்டுக்கோ. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு திராணியும் துப்பு இருந்துச்சுன்னா பதில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி.